வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டும் இல்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க. வணக்கம் சிஎம் சார். 1.31 கோடி மகளிருக்கு 5000 கொடுத்துருக்க. காலையிலே உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி 26ல் எங்கள் ஓட்டு மக்கள் தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர், அன்பான தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி விஜயனனுக்கு எங்கள் ஓட்டு. ஏன்னா ஊழலில்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நான் ஒன்று கேட்குறேன் சிஎம் சார், 2021 எடப்பாடியை ஆட்சி விட்டு போகிறப்போ 4.5 லட்சம் கோடி கடன். இப்போ நாடு 9.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. எப்படி சார் இந்த 5000 ரூபா சாத்தியம்? எனக்கு ஒன்றுமே புரியல. தெரியாத மக்கள் வேணால் அது ஏமாந்து வாங்குவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்படி இந்த 5000 ரூபா சாத்தியம்? ஆட்சி நீங்கள் இவ்வளோ தூரம் கடனில் நடத்திருக்கிறீங்க, எப்படி இது கொடுக்குறீங்க? ஏன் ஒரு கேஸ் விலை 500 ரூபா தரேன்னு சொல்கிறீங்க, ஏன் தரல? எதுக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஏன் இப்போ இந்த 5000 ரூபா கொடுக்குறீங்க? டீசல் விலை 60 ரூபாய் சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? ஏன் இப்போ 5000 ரூபா கொடுக்குறீங்க? விவசாய கடன் ரத்துன்னு சொல்கிறீங்க, சொன்னீங்க, ஏன் பண்ணலை? எதுக்கு இந்த 5000? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணலை? எதுக்கு இந்த 5000? எதுக்கு சார்? யாரை சார் ஏமாத்துறீங்க? மக்கள் எல்லாம் முழிச்சிருக்கிறாங்க. மக்கள் எழுச்சியாக இருக்கிறப்ப காசு கொடுக்குறீங்க. அதாவது திமுக சரியில்லைன்னா அதிமுக காசு கொடுத்தா திமுக மாற்றி உங்களுக்குள்ளேயே நீங்கள் காசை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்குறீங்களா சார்? நேர்மையான ஆட்சி எப்போ சார் பண்ணுவீங்க? 75 வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்க, ஒரு 10,000 தொண்டர்கள் காசு இல்லாமல் உங்களால் கூட்ட முடியாது சார். அப்படிப்பட்ட கட்சி வச்சிருக்கிறீங்க சார். ஆனால் மக்களுக்கான கட்சி எதுறீங்களா? தாவேக்கா சார். அதாவது தாவேக்கா மீட்டிங்னா அவ்வளோ ஆர்வத்தோடு வரான், கலந்துக்கிறான். ஊழலாக ஆட்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. உங்களால் ஏன் சார் அந்த மாதிரி சொல்ல முடியல? ஏன்னா சுற்றி பூரா ஊழலான ஆள்கள் தான் சார் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ காசை கொடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் பேசினாலுமே எங்கள் ஓட்டு அந்த தாவேக்கா உண்மையான தலைவர் எங்கள் அண்ணன் விஜயனுக்கு தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. மக்களே சிந்திச்சு பாருங்கள். தளபதி விஜய் என்னும் மனிதர் வரவில்லை என்றால் உங்களுக்கு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கிடச்சிருக்காது, 3000 ரூபாய் கிடச்சிருக்காது, 30 ரூபா கூட கிடச்சிருக்காது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இப்போ 5000 ரூபா சொல்கிறாருல்ல, அந்த 5000 ரூபாய் கிடச்சிருக்காது, வேறு 50 ரூபாய் கூட கிடச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு பயந்து தான் இவங்க அத்தனை பேர் காசை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கிறாங்க. ஆனால் மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு என்னன்னு சொல்லி 26ல் உங்களுக்கு தெரியும் சார். எங்கள் ஓட்டு போகிற எங்கள் அண்ணன் விஜயனனுக்கு மாற்றமே இல்லை. தளபதி விஜயனனுக்கு எங்கள் ஓட்டு. விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.